மாங்காட்டில் போதை மறுவாழ்வு மையத்தில் காவலாளியை தாக்கி அங்கிருந்து 35 பேர் தப்பியிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் பரத். விரிவான தகவல். சென்னை அருகே மாங்காட்டில் தனியாருக்கு சொந்தமான அந்த டி அடிக்ஷன் என்று சொல்கிற போதை மறுவாழ்வு மையம் இருக்கிறது. இங்கு 100க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு இந்த போதை மறுவாழ்வு மையத்தின் காவலாளியை தாக்கிவிட்டு 35 பேர் இங்கு தப்பியிருக்கிறார்கள். இந்த போதை மறுவாழ்வு மையத்தில் இருப்பவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்களா அல்லது உணவு தரமற்ற வழங்கப்பட்டதா போன்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் இது போன்ற சம்பவங்கள் இந்த காரணங்களுக்காக தான் அரங்கேறும். தற்போதும் இங்கிருந்து 35 பேர் தப்பியிருக்கிறது. அங்கு அவர்களை கொடுமை செய்தார்களா என்ற கோணத்தில் காவல்துறை விசாரித்து வருகிறது. மேலும் இங்கிருந்து தப்பியவர்கள் அனைவருக்கும், அதாவது இங்கிருந்து ஒவ்வொரு வீட்டுகளுக்கும் தற்போது தகவல் அளிக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.